மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இடபிள்யூஎஸ்க்கு எதிர்த்து போன ஒரே கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். இடபிள்யூஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அரசாங்கம் இடபிள்யூஎஸ் என்ற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டாந்தார்கள். 10% இடஒதுக்கீடு. அதில் பாதிக்கப்பட்டவன் நான் ஒருவன். எங்கள் கிராமத்திலே குறிப்பாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் கடைசி மாவட்டம். அங்கே 125 நாள் வேலை 125 நாள் வேலைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள். இந்த அமெண்ட்மெண்ட் வந்த உடனே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகும் இடபிள்யூஎஸ்க்காக எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்று ஒரே மாநிலம் இவங்க மட்டும் தான் போனாங்க. வேற யாரும் எந்த மாநிலம் போல. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இடபிள்யூஎஸ்க்கு எதிர்த்து போன ஒரே கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அதை நான் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மூலமாக எங்களுக்கு உரிமை கேட்கும். யாரை எடுத்து போனா எங்களுக்கு வரல சார் பிரசன்டேஜ். அதுக்கு அவன் யாரை எடுத்து போனா. அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மாண்புமிகு சட்ட அமைச்சர் கூடுவதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேரளாவில் 5% இடஒதுக்கீடு கொடுக்கிறார்கள் இடபிள்யூஎஸ்க்கு. நீங்களும் தாங்கள் முதலமைச்சரிடம் பேசி ஒரு 5% நீங்கள் இப்போ பாப்புலேஷன் சர்வே நடக்கப்பட்டு அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு 5% இடஒதுக்கீடு பரிந்துரை செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 7.5% சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த போது அந்த சட்ட திருத்தம் ஆளுநருடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தது. ஆளுநர் அந்த சட்ட திருத்தத்துக்கு கையெழுத்திட ஒரு நிபந்தனை விதித்தார். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் 10% இடபிள்யூஎஸ் ஏற்றுக்கொண்டால் நான் இதில் உடனடியாக கையெழுத்து போடுகிறேன் என்று அன்றைக்கு சொன்னார். ஆனால் அன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் தெளிவாக இடபிள்யூஎஸ் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக சொல்லிட்டார். அதனால் தான் இந்த 7.5 சட்ட திருத்தத்துக்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தினார். ஒரு கட்டத்திலே மருத்துவ படிப்புக்கான அனுமதி தொடங்கிவிட்டது. இனியும் காலம் தாமதப்படுத்தக்கூடாது என்றுதான் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி முதலமைச்சர் நீங்களே அதை வெளியிடலாம் என்று அரசாணை போடலாம் என்று நேரடியாக இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் இல்லாதற்கு நேரடியாக அந்த ஆணையை வெளியிட்டு அதை நிறைவேற்றினோம். ஆகவே இந்த கருத்து இடபிள்யூஎஸ்ஐ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றது. ஆனால் அது அவர் மாவட்டத்தை தனிப்பட்ட பிரச்சனை, அது அவருடைய கருத்து, அதை நாங்கள் தலையிடவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.